வணக்க மக்களே, நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் குப்பிரெட்டிப்பட்டி கிராமத்தில் தான் இருக்கோம். கிராமத்து வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறதா நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம், பயணிச்சுட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம கூட இருக்கிறது யாரும் பார்த்தீங்கன்னா, அம்மா வணக்கங்கம்மா. அவங்க பேருங்கம்மா? சாரதாமணி அவங்க பேர். சரி, ஓகே அம்மா. இது கீரை எப்படி கிராமத்தில் மேக்ஸிமம் வந்தால் கீரை எல்லாம் பொரியல்லாம் இருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஊரில் நீங்கள் தான் கீரை சைடில் ரொம்ப ஸ்பெஷலிட்டுன்னு வேற கேள்விப்பட்டேன். இது என்ன கீரைமா? இது மௌலிக்கீரை. மௌலிக்கீரை. இது எங்க வாங்குறது? வாங்குறதுல இல்ல, காட்டுல பறிக்கிறது தான். காட்டுலயா? ஓகே ஓகே ஓகே. இப்ப காட்டுலன்னா இங்க இப்ப உங்க சுத்தி இருக்கிற தோட்டத்துல இருக்கும். தோட்டத்துல இருக்கிறது அங்க இருக்கும், எல்லாம் எடுத்துட்டு வந்து. ஓகே, மௌலிக்கீரை இது. இப்ப இதுல இந்த வெள்ளைப்பூ மாதிரி இருக்குல்ல, இது என்ன பண்ணுவீங்க? அது கட் பண்ணி தூக்கி போட்டுருவீங்களா? ஆமா, அதெல்லாம் அது இலை மட்டும் போட்டா சரி. ஓகே. இப்போ வந்து இந்த கீரை வந்து அதுவும் மழை பெஞ்சா நியாயமா வளருதா இல்ல? ஆமா ஆமா, மழை பெஞ்சாலும் வளரும், தண்ணி விட்டாங்கனாலும் வளரும். ஓகே. இங்க விவசாயம் பண்றாங்களா இந்த கீரை? விவசாயம் பண்ண மாட்டாங்க. இப்போ நீங்க இப்போ ஒரு வீட்டுல 5 பேர்த்துக்கு இருக்காங்கன்னா எவ்வளவு கீரை பறிப்பீங்க? ஒரு கட்டு இருந்தா போதும். இப்ப இதை வந்து இப்ப எப்பப்ப சாப்பிடலாம் இந்த கீரை? வெயில் காலத்துல சாப்பிடலாம் இல்லையா, மழை காலத்துல கொஞ்சம் அதிகமா சாப்பிடலாம். ஓகே. இப்ப இந்த கீரை வந்து இப்போ இன்னைக்கு வச்சுட்டு இப்போ மறுநாள் தான் சாப்பிடலாமா இல்ல ஒரு நாள் தான் சாப்பிட முடியுமா? இந்த கீரை கெட்டு போகும்ன்றாங்களா அந்த மாதிரி? ஒரு நாள் தான்ப்பா. ஒரு நாள் தான். இப்போ 3 நேரம் சாப்பிடலாமா? காலை, மதியானம், நைட்டு? நைட்டு சாப்பிடக்கூடாது. நைட்டு சாப்பிடக்கூடாது. ஏன் நைட்டு சாப்பிடக்கூடாதுல்ல கீரை, அதுல இருந்து கார்பன் டை ஆக்சைடு அதெல்லாம் இருக்கும், அதனால சாப்பிடக்கூடாது. சரி, ஓகே ஓகே. இப்போ இந்த கீரை இல்லாம வேற என்ன கீரை எல்லாம் நீங்க பண்ணுவீங்க? எல்லா கீரையும் பண்ணுவோம். இந்த மணத்தக்காளி கீரை, அப்புறம் இந்த இது முருங்கைக்கீரை, இந்த தொய்யக்கீரை. இந்த கீரை எல்லாம் இங்கிட்டு கிடைக்கும். முருங்கைக்கீரை, தொய்யக்கீரை, இந்த ஐட்டம் எல்லாம் கிடைக்கும். அப்புறம் முடக்கத்தாங்கீரை வந்து சட்னி பண்ணுவோம். அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? அது கால் வலி இருக்கிறவங்களுக்கு அதுக்கு அது சாப்பிட்டா நல்லது. அந்த சட்னி, முடக்கத்தான் சட்னி அது கீரையா பண்ண மாட்டாங்க. கீரையா பண்ணி சாப்பிட முடியாது, அது கசக்கும். சட்னினா புளி எல்லாம் சேர்த்தும் போது, புளி, உப்பு, புளி, காரம் நிறைய சேர்த்தும் போது அது கொஞ்சம் கசப்பு தெரியாது, அப்படியே நல்லா இருக்கும். இப்ப இதுல அந்த தண்டு இருக்கு, இதை கீழே போட்டுருவீங்களா? இந்த தண்டு நீளமா இருக்குல்ல? ஒண்ணு இலைய மட்டும் தான். இந்த மாதிரி இருந்தா போதும். இப்ப இது பெரிய பெரிய இலையா இருக்கு, இவ்வளவு பெரிய இலையா இருக்கு. இது அப்படியே வேக வைப்பீங்களா இல்ல கட் பண்ணுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் பண்ண தேவையில்லை, அப்படியே வேக வச்சு தண்ணியை வடிச்சிட்டு ஜாரில் போட்டு பச்சை மிளகாய், இதெல்லாம் வெங்காயம், பச்சை மிளகாய் வேக வச்சுட்டு இந்த கீரையோடவே சேர்த்து சின்ன வெங்காயம், உப்பு, தேங்காய் இதெல்லாம் போட்டு அடிச்சிட்டா எல்லாத்தையும் ஒன்றா வேக வச்சு உள்ள அரைச்சிடுறது. அடிச்சிட்டோம்னா நல்லா நைஸாக இருக்கும். பண்றது. ஓகே. இப்போ ஒரு சிலர் ஆனால் இதுவும் சாப்பிடலாம், இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணியும் நம்ம வச்சு கீரை பண்ணி சாப்பிடலாம். அப்படி சாப்பிடக்கூடாதா? அதுக்கெல்லாம் பொரியல் மாதிரி செய்யறதுக்கெல்லாம் நல்லா இருக்காது. ஒன்லி கீரையா அரைச்சி சாப்பிடணும். ஓகே ஓகே ஓகே. சரி, இங்கே வந்தனால நம்ம மௌலிக்கீரை இன்னைக்கு நைட்டு நம்ம சாப்பிட போகிறோம். நைட்டில் மதியானம் தான் நம்ம மதியானம் வந்து இந்த கீரை தான் சாப்பிட போகிறோம். சரி, இன்னும் இந்த மாதிரி கிராமத்தில் என்னென்ன விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். ஆனால் நன்றிம்மா. நெக்ஸ்ட் வந்து முருங்கைக்கீரை, இன்னும் சில கீரைலாம் சொன்னீங்களா, அந்த கீரை செய்யும் போது பார்க்கலாம், மீட் பண்ணலாம். ஓகேம்மா, தேங்க்யூம்மா.